ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற, என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுற, என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இது ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 3 ப்ளூ கலர் ஸ்டோன். ஸோ இந்த 3 பைலில் உங்கள் பர்சனை நினச்சி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங், தி ஒயிட் கலர் ஸ்டோன். ஹலோ பைல் 1, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன உங்கள் பர்சன் நினச்சிட்ருக்காங்கன்றத, உங்களோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கார்டுக்கான மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, அப்பாலஜின்னு வந்திருக்கு. நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் அ ஹார்ட் ஃபெல்ட் அப்பாலஜி. ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அதுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ கனெக்டடாக வருது பாருங்கள். அப்பாலஜின்னு மெசேஜ் வந்துச்சு. கிவ் மீ அ ஒன் லாஸ்ட் சான்ஸ், ஐ வாண்ட் டு சார்ட் இட் அவுட். மை காட், உங்கள் பர்சன் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா ஒரு லாஸ்ட் சான்ஸ் அது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. சரி, உங்கள் பர்சன் பொசிவ்னஸ், அவங்க நீங்கள் யார்கிட்டயா தேர்ட் பர்சன்ட்டு பேசிட்டீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க அந்த பர்சன் உங்கள் பர்சன் அதனாலேயே பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொசிவ்னஸ்னாலேயே தேர்ட் பர்சன்னால் தான் இந்த உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. ஃபவுண்டேஷன், our love has no expiry date, I want to grow older with you. உங்களோட லைஃப் லாங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்கள் பர்சன். ஸோ உங்கள் பர்சன் ஐ திங்க் தேர்ட் பர்சனால் பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதில் ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஹர்ட் ஆகிறதுனால அவங்க சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உங்களோட தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக அவங்க வைக்கிறாங்க. அவங்க ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களோட தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் பாருங்கள், யூஆர் மை ஃபேவரட் பர்சன் இன் தி வேர்ல்டு. இப்போ வரைக்கும் நீங்கள் பேசலைன்னா கூட நீங்கள் அவங்கள மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்ற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ மன்னிச்சிருவீங்கன்ற ஒரு எண்ணத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பேசணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, 2 பேருக்குமே ஒரு மனசு இருக்குது, பட் இன்னும் நீங்கள் பேசிக்கல. ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே இப்போ நீங்கள் பேசலைன்னா கூட உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சேர்ந்து பேசணும்னு விருப்பம் இருக்குது. பட் காலை பிளாக் பண்ணிட்டாங்களா, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்றது
ஆனால் 2 பேரில் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக கால் பிளாக் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னென்னா, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க பொசிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது, அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது, உங்களோட சேர்ந்துருக்கணுன்னு இருக்குது, மேலே வந்து விருப்பப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க எண்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங் எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ டேரட்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களோட சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு நீங்கள் வேற அவங்க வேறலாம் கிடையாது, நீங்கள் 2 பேரும் ஒன்றுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு விருப்பப்படுறாங்க. பட் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்களா அப்படின்றது, இல்லை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரியே தெரியுது. ஏன் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணால் கூட நீங்கள் கோவத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது. உங்கள் பர்சனோட எனர்ஜி லெவல் அப்படி தான் இருக்குது. மீன்ஸ் அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் பேச விருப்பப்படாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் இன்னும் கோவத்தில் தான் இருக்கீங்கன்ற மாதிரி உங்கள் பர்சன் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பர்சன் உங்களோட சேர்ந்துருக்கணுன்ற ஒரு கடவுளோட நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வச்சுட்ருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது உங்களோட. பட் அதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட்டு நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் அவங்க பண்ண தப்பை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை மறந்து ஒன்று சேர்றதுக்கு இந்த கார்டில் எனர்ஜி எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் கவலையோடு இருக்காங்க அவங்க பர்சன். நீங்கள் எதுவும் பேசலையோ அந்த மாதிரி ஒரு கவலைகள் இருக்குது. ஸோ இதான் பைல் 1க்கான உங்கள் பர்சன் கரண்ட் ஃபீலிங். ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பைல் 2. ஸோ உங்களுக்கான மெசேஜ் கிஃப்ட்ஸ். லவ்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் தி எபிலிட்டி டு ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அனதர். ஸோ உங்கள் பர்சன் இந்த பைல் 2 சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். vibration. There is something that connects us all. உங்கள் பர்சனோட நீங்கள் பேசும்போதே ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கும். உங்களுக்கும் இருந்திருக்கும், உங்கள் பர்சனுக்கும் இருந்திருக்கும். ஸோ உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை மட்டும் திங்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஐசோலேஷன் மோட்லேயே இருக்காங்க. ஸோ திங்கிங் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன்.
ஸோ உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவங்க நீங்கள் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக் கிடச்சிச்சின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கு. கண்டிப்பாக அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்டெல்லாம் அப்படி தான் வருது. ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. உங்கள் பர்சனோட திங்கிங்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களோட ஹாப்பியஸ்ட் ஆஃப் லைஃப்பாக வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட வீக்னஸ் என்னென்னா உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற பயம் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களை விட்டு பிரியணுன்ற ஒரு நாள் கூட நினைக்கிறது கிடையாது. பிரச்சனை இல்லாமல் போகணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீ கிடைச்சது ஒரு கிஃப்டாக நினைக்கிறாங்க. கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினைக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ப்ரெசன்ஸ். நோ மேட்டர் ஹவு மச் வி ஃபைட் டு ஸ்டே ஆன் மை மைண்ட். அவங்களுக்கு ஃபைட் பண்ணால் கூட 24 ஹவர்ஸில் அவங்கள்ட்ட வந்து பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி லெவல் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களை திங்க் பண்ணாத நேரம் இல்லை, உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை மிஸ் பண்ணிடணுன்ற பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது சீக்கிரம் சால்வ் பண்ணிடணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் கொடுத்து வச்சவங்க உங்கள் பர்சன் வந்து ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சதுக்கு நீங்கள் ஒரு லக்கியான ஃபெலோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களால் நீங்கள் இல்லாமல் அவங்களால வந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கக்கூடிய என்ன விஷயம்னா அவங்க ஒரு லவ்க்கு அடுத்த ஸ்டெப் மேரேஜ் வரைக்கும் போகணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பு அவங்க கெரியர் விஷயமாக கிளியர் ஆகி நீங்களும் உங்கள் வீட்லேயும் சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான லைஃப்பை ரன் பண்ணணும் உங்களோட அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன சண்டை போட்டால் கூட உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. பட் 2 பேருக்குமே ஒரு நல்ல லைஃப் க்ரோத் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் இந்த கார்டில் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து திங்கிங்கெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. நீ கிடைச்சதுக்கு அவங்க ரொம்ப லக்காக நினைக்கிறதுக்கு காரணம் ரொம்ப நாளாக வந்து அவங்க ப்ரே பண்ண விஷயமே வந்து ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு கிடைக்கணுன்றதான் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. ஸோ கிடைச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களோட எனர்ஜி லெவல் அப்படி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பைல் 2க்கு. நெக்ஸ்ட் பைல் 3க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். பைல் 3 abundance. Open your heart to receive the abundant love the universe has to offer. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி தான் வந்து திங்கிங் ஃபுல்லாக இருக்குது. உங்களை பற்றி தான் ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க.
ட்ரீம் பண்ணி உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கார்டு தான் வந்திருக்கு. ஸோ உங்களை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எனர்ஜியில் தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்கள்கிட்ட வந்து அவங்க ஆக்ஷனுக்கும் உங்கள் வேர்ட்ஸுக்கும் ஒரு சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை மறந்துடுன்ற ஒரு எண்ணமோடு இருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்காங்க. சாரின்ற ஒரு வார்த்தை சொல்லணுன்ற எண்ணம் உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களோட லைஃப் லாங்காக இருக்கணுன்ற எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்களோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற ஒரு உறுதியோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சின்னதாக நடந்திருக்கு. அதுக்கு அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணத்தோடு அவங்க செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இதுதான் இருக்குது. வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. மீன்ஸ் கடவுள்கிட்டே மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அவங்க செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் தான் எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம். சரி, உங்கள் பர்சனும் நீங்களும் டிவைன் பர்சன்ஸ். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் உங்கள் பர்சனும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப் மாடல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் சேம் திங் உங்கள் பர்சனும் அதே எண்ணத்தோடு தான் இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒத்து போகும். அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒத்து போகும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் பர்சன். நீங்களும் அதே எனர்ஜி லெவலில் தான் இருக்கீங்க. ஸோ டிவைனோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த பர்சன் நல்ல பர்சனா அப்படின்ட்டு உங்கள் பர்சன் நினச்சிருப்பாங்க, நீங்களும் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து நீங்களே வந்து உங்கள் பர்சனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பர்சனோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா, ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பல கன்ஃபியூஷன் இருந்தாலும், மீன்ஸ் பல கன்ஃபியூஷன் வேலையில் ஏதாவது படிப்பில் அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களால வந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் இருக்காங்க. பேலன்ஸாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ எப்படின்னா அவங்க கேரியர் விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, பேலன்ஸாக வச்சுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்காங்க. உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியோடு இருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்கள் பயல் 3க்கான உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். ஸோ இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பாய், டேக் கேர்.